இன்னைக்கு நாம 2026 வருஷம் ரிலீஸ் ஆன டார்க் ஜெயிண்ட் அப்படின்ற படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பொலனுக்கு என்னன்னா, ஒரு கருஞ்சிலை. இந்த சிலை கிட்ட போயிட்டு நீங்க என்ன கேட்டாலும் கொடுக்கும். பணம் வேணுமா பணம் கொடுக்கும், நகை வேணுமா நகை கொடுக்கும். இப்படி நீங்க என்னத்தெல்லாம் கேட்கறீங்களோ அதுக்கு எல்லாத்தையுமே பார்த்தோன்னா அது விருப்பப்பட்டு கொடுக்கும். ஆனால் அதுக்கு பார்த்தோன்னா ஒரு விஷயங்கள் தேவைப்படும். அதை நீங்க கொடுத்தா மட்டும்தான் இதுக்கு எல்லாமே நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிலை கிட்ட மாட்டிக்கிட்ட நம்ம ஹீரோட குடும்பம் எப்படி தப்பிச்சாங்க அப்படின்றதா இந்த படத்தோட மீதி கதையை. படத்தோட முழு கதையும் கேட்கறதுக்கு முன்னாடி இது வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலேயே ஒரு விவசாயத்தை காட்டுறாங்க. இவருக்கு பாத்தீங்கன்னா பணமே கிடைக்கல. ரொம்ப பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு இருக்காரு. அவரால் சரியான வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போட முடியல. பசங்களுக்கு தேவையான எதுவுமே பாத்தீங்கன்னா அவரால் செய்ய முடியல. ரொம்பவே கஷ்டத்துல இருக்கிறாரு. டெய்லிக்கு என்ன பண்ணுவாருன்னா கடவுள்கிட்ட போய் புலம்பிட்டு இருப்பாரு. நான் டெய்லி உங்ககிட்ட கேட்கிறேனே, எனக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் நல்லது பண்றியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஆனா கடவுள்கிட்ட இருந்து எந்த ஒரு பத்திரமே வரல. இதே நேரத்துல தான் அந்த இடத்துக்கு ஒரு சாமியார் வராரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் சொல்ற இடத்துக்கு போ, அங்க போனதுக்கு அடுத்தது நீ கேட்கிற எல்லாமே கிடைக்கும், ஆனா ஒரே ஒரு வாட்டி தான் கேட்கணும், திருப்பி வந்துடணும் அப்படின்ற மாதிரி நல்லா அறிவுரை சொல்லி தான் அந்த நபரை அனுப்பி வைக்கிறார். இவருக்கு என்ன பண்றானா, அங்க போயிட்டு என் குடும்ப கஷ்டத்துல இருக்கு, எனக்கு பாத்தீங்கன்னா நெல் மூட்டைகள் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க, கண்ண மூடி சாமியை வேண்டிட்டு திறந்து பார்க்கும்போது 2 நெல் மூட்டைகள் இருக்குமா. உடனே இவருக்கு என்ன பண்றாரு, அதை எடுத்துட்டு போயிட்டு பக்கத்துல இருக்க சந்தையில வச்சு பணம் வாங்கிட்டு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா திருப்பி இந்த மாதிரி நிறைய வாட்டி பண்ணிட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது அவங்க அப்பா கிட்டயும் போய் நடந்த எல்லாத்தையுமே சொல்லும்போது அவங்க அப்பா பாத்தீங்கன்னா கோவப்பட்டு இந்த நபரை திட்டுறாரு. ஏன்னா உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, டெய்லி நெருப்பு மூட்டைகளே கேட்டுட்டு இருக்கிறதுக்கு ஒரு நாளாச்சும் தங்கம் வேணும் வெள்ளி வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டிருக்கா. வா இன்னைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து தங்கம் வேண்டுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தங்கம் வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்படி வேண்டும் போதே கடவுளோட காலடியில பாத்தீங்கன்னா ஒரு தங்கம் இருக்கு. என்னடா ஒன்னே ஒண்ணு இருக்கு நிறைய வராதா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப நிறையவும் வருது. அது இவங்க எடுக்கலாம் சொல்லி போகும்போது டக்குன்னு பார்த்தா அந்த தங்கம் எல்லாம் மறைஞ்சு போயிடுது. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா தங்கம் நல்லா இருந்துச்சு திடீர்னு மறைஞ்சு போயிடுச்சு போது அதுக்கு அந்த கடவுள் சிலைட்டு பாத்தீங்கன்னா ஒரு இது வருது. நீ கேட்கிற எல்லாத்தையுமே நான் உனக்கு கொடுத்துட்டு இருக்கேன்ல, எனக்குன்னு பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் இருக்கு, அதை நீ கண்டிப்பா செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன வேணும் கேளுங்க நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு ஒரு காணிக்கை வேணும், அது பொண்டாட்டி வயித்துல வளர்ந்துட்டு இருக்க அந்த குழந்தை அதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவங்க 2 பேருக்கும் தூக்கி வாரி போடுது. உடனே இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்தை விட்டு போறாங்க. அப்படி போனதுமே முதல்ல அறிமுகமானார்ல அந்த சாமியாரு, அவர் இவங்க 2 பேரும் பார்த்து என்ன சொல்றாரு, நான் தான் சொன்னல அது கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி வேண்டினீங்கன்னா அதோட வந்துரும். உங்க பேராசையால அடிக்கடி பாத்தீங்கன்னா அது கிட்ட போய் வேண்டக்கூடாது. அப்படி வேண்டினீங்கன்னா அது என்ன கேக்குதோ நீங்க கொடுத்தாகணும். இனிமேட்டு அந்த பக்கம் போற வேலையை வச்சுக்காதீங்க. அப்படி இல்லாம இருந்தீங்கன்னா தான் உங்க குடும்பத்துக்கும் உங்களுக்கும் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு என்ன பண்றாருன்னா இவங்க 2 பேரையும் திட்டி அனுப்பி வைக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா கிட்டத்தட்ட பல வருடங்கள் கழிச்சு நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு பயணம் காட்டுறாங்க. இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. ஹீரோக்கு பாத்தீங்கன்னா திருமணம் ஆயிட்டு அவருக்கு பாத்தீங்கன்னா பொண்டாட்டியும் இருக்கிறாங்க, தங்கச்சி ஒருத்தவங்க இருக்கிறாங்க. ஹீரோக்கு பாத்தீங்கன்னா பிசினஸ்ல ஏகப்பட்ட கேப்புகள், அவரால் பாத்தீங்கன்னா சரியா பணம் இல்லாம சமாளிக்க முடியல. அதனால ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பாத்தீங்கன்னா பணம் வாங்கியிருப்பாரு. அவங்களுமே பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ண மச்சான் தரேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. ஆனா ஃப்ரெண்டோட பொண்டாட்டி என்ன பண்றாங்கன்னா நெச்சரிச்சுட்டே இருக்கறனால இவருக்கு என்ன பண்றாரு, நேரா போயிட்டு தான் ஃப்ரெண்டு கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாரு. இவரு எங்கேயாச்சும் பைனான்ஸ் வாங்கி தான் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்தலாம்னு சொல்லி பாக்குறாரு. ஆனா எதுவுமே பாத்தீங்கன்னா நடக்க மாட்டேனுது. அப்போதான் ஹீரோட பொண்டாட்டியை காட்டுறாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கன்சீவா இருக்காங்க போல இருக்கு. பட் அந்த விஷயத்தை வெளியே யாருக்கிட்டயுமே சொல்லல. இதே நேரத்துல தான் அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க அவங்க கைத்துல கை வைக்கிற மாதிரி இருக்கு. டக்குனு இந்த பொண்ணு கண்ண மூச்சு பாக்குறப்ப இதுக்கு எல்லாமே அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கனவு மாதிரி தான் தெரியுது. அப்ப ஹீரோக்கு என்ன பண்றேன்னா, கிணிமேட்டு நம்ம இங்க இருக்குதா சரிப்பட்டு வராது, ஊர்ல நம்ம தாத்தாவோட நிலம் இருக்கான், அந்த நிலத்தை பாத்தீங்கன்னா நம்ம வித்துட்டு அது மூலமா வர பணத்தை பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வந்துடலாம். ஆனா கொஞ்ச நாளைக்கு நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா கிராமத்துல இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே புரியல. ஏன்னா வசதியா வாழ்ந்துட்டு இருந்தவங்க இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கிராமத்துக்கு போயிட்டு அங்க எப்படி வாழ போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு யோசனை என்ன பண்றாங்கன்னா அந்த வீட்டை விட்டு கிளம்புறாங்க. இப்படி இங்க போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு இந்த அமுதன் அப்படின்ற ஒரு ஃப்ரெண்டுக்கு பாத்தீங்கன்னா தான் ஃப்ரெண்டை பார்க்கணும், அதான் பணம் கொடுத்திருக்காருல அவர் எங்க இருக்காருன்னு சொல்லி பார்க்கணும்ல. அதனால போன் பண்ணி பாக்குறப்ப போன் பாத்தீங்கன்னா சுவிட்ச் ஆஃப்ல மாதிரி வருது. அதனால என்ன பண்றாருன்னா சரிட்டு வீட்டுல போய் பாக்குறப்ப வீடும் பூட்டி இருக்கு. அப்பதான் அக்கம் பக்கத்துல இருக்காங்க. அந்த பையன் பாத்தீங்கன்னா வெளியூருக்கு போயிருக்கான்ப்பா, எப்போ வருவான் வரமாட்டான் அப்படின்ற எதுவுமே சொல்லல அப்படின்னும் போது சரி நம்ம பணத்துக்கு ஏற்பாடு பண்ணத்தான் இவன் போயிருப்பான் போல இருக்குன்னு சொல்லிட்டு இவருக்கு என்ன பண்றானா அமைதியா விட்டுட்டாரு. அப்புறம் இவங்க என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இப்ப அந்த கிராமத்துல இருக்க அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. போய் பாக்குறப்ப அந்த வீடே பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்குது. அந்த வீடு பாத்தீங்கன்னா பாலடைஞ்சு போயிருக்கு, சிலந்தி வலையெல்லாம் பிடிச்சிருக்கு. அதெல்லாம் இவங்க பாத்துட்டே போயிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட தாத்தா பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல உயிரோட தான் இருக்காரு போல இருக்கு. அவரை பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோனுக்கு வீட்டுக்குள்ள போனதுமே திடீர்னு வயித்து வலிக்க ஆரம்பிக்குது. என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்குறப்ப இந்த மாதிரி நான் கர்ப்பமா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே தங்கச்சிக்காரி கேட்கறேன், நம்ம ஊர்ல இருக்கும்போது ஏன் இதை என்கிட்ட சொல்லல, இப்ப இங்க சொல்லிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்லம்மா நான் உங்களுக்கு அப்பயே சொல்லணும்னு தான் நினைச்சேன், ஆனா நம்மளோட நிலைமை பாத்திரம் சரியில்லாம இருந்துச்சு, ஆனா இப்ப நம்ம இங்க வந்ததுக்கு அடுத்தது ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது, அதனால தான் நான் பாத்திரம் இந்த இடத்துல இதை சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி வாங்க நம்ம எல்லாரும் போய் தாத்தா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தாத்தா போய் பாக்குறாங்க. பார்த்தா தாத்தா பாத்தீங்கன்னா படுத்த படிக்க இருக்காரு. என்ன சொன்னாலும் பேச மாட்டாரு, சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாரு. அப்பதான் அந்த இடத்துல செந்தில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாத்தா
பாத்துக்கிறதுக்காக ஒரு நபர் இருக்காரு. அவர்கிட்ட போய் கேக்குறாங்க, இந்த மாதிரி தாத்தா வந்து பாத்தீங்கன்னா எங்க கிட்ட பேச மாட்டாரு, நாங்க எது சொன்னாலுமே கேட்க மாட்டாரு, அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னும் போது அவர் படுத்த படுக்கையாகி ரொம்ப நாள் ஆகுதுங்க, அவரை போயிட்டு நீங்க டிஸ்டர்ப் எல்லாம் பண்ணாதீங்க, நாங்க வந்து பாத்தீங்கன்னா அவரை நல்லபடியா பாத்துப்போம், உங்களுக்கு தேவை இந்த வீட்டை விற்கிறது, வித்துட்டு நீங்க கிளம்பி போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு அடுத்தது இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டை சுத்தம் பண்ற வேலையில ஈடுபட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது ஹீரோவோட தங்கச்சி வந்து பாத்தீங்கன்னா சிட்டில ஒரு பையன் இந்த பொண்ணு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு சுத்திட்டு இருந்திருப்பான். அவன் என்ன பண்றானே இந்த பொண்ணு தேடிட்டு இந்த கிராமத்துக்கே வந்துட்டான். வந்ததுமே இந்த பொண்ணை பார்த்து பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏண்டா பொண்ணுக்கு என்னடா பிரச்சனை, சிட்டிலே உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு உன் தொலை தாங்க முடியாம தான் பல தூரம் கழிச்சு இருக்கிற இந்த கிராமத்துக்குள்ள வந்து தங்கிருக்கேன், ஆனா நீங்க என்னடானே எங்கேயுமே வந்துட்டு என்ன டார்ச்சர் பண்ற, என்னடா நினைச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதுக்கு அவன் என்ன சொல்றானா, பொண்ணை பார்க்கணும் போல தோணிச்சு வந்த, அது மட்டும் இல்லாம நீ இருக்கிற இடத்துல ஒரு ஆபத்து இருக்கு, தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன ஆபத்துன்னு சொல்லி ஹீரோ தங்கச்சி கேட்காம என்ன பண்றாங்கன்னா அவனை பிடிச்சி தண்ணியில தள்ளி விட்டுட்டு அப்படியே அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க. இதுக்கு அடுத்ததா வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே இருக்கிறாங்க. அந்த அமுதனோட பொண்டாட்டிய காட்டுறாங்க. அவருக்கு என்ன பண்றாருன்னா தான் புருஷனை பிடிச்சி சரியான திட்டிட்டு இருக்காங்க. என்ன உன் ஃப்ரெண்டு எங்க போனா, இதோ வந்துடுறான் அதோ வந்துடுறேன்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு காணாம போயிட்டான், வருவானா வரமாட்டானா அதை மட்டும் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல, இவருக்குமே வந்து பாத்தா என்ன பண்றது தெரியல, எவ்வளவு நாள் தான் வெயிட் பண்றது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் ஃப்ரெண்டை தேடி போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவரு என்ன பண்றானா கிளம்பி போயிட்டு இருக்காரு. இதே நேரத்துல தான் நைட்டு தங்கச்சிக்காரி தூங்கிட்டு இருக்கும்போது கதவு ஓபன் பண்ணி பாக்குறா. அப்படி பார்க்கும்போது பெரிய பந்து பார்த்தா ஒருத்தவங்க நிக்கிறாங்க. அது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க லவ் பண்ற அந்த பையன் தான். வீடு வரைக்கும் வந்து டார்ச்சர் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தா சரியான கோபம். இதே நேரத்துல மறுநாள் இந்த பூட்டு போட்டிருக்க வீட்டு திறந்திருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ்காரர் என்ன பண்றானா, புள்ள வந்து யார் நீங்க, எதுக்கு போயிட்டு பூட்டின வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப அதுக்கு வந்து பார்த்தா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, கிழங்க இது வந்து பார்த்தா எங்க தாத்தாவோட வீடு தான், எங்க தாத்தாவுமே உயிரோட தான் இருக்கிறாரு, அடிக்கடி இந்த வீட்டை வந்து பார்த்தா ஒருத்தர் பூட்டிட்டு வெளில போயிடுவாரு, ஏன்னா எங்க தாத்தா உடம்பு முடியாம இருக்காருன்றனால நாங்க வந்து பார்த்தா இப்ப இந்த வீட்டுல இருக்கனால உங்களுக்கு வீடு பூட்டி இருக்கிறது திறந்திருக்க மாதிரி தெரியுது, அது மட்டும் இல்லாம நாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டை வந்து விற்க போறோம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்றாங்க. இந்த போலீஸ்காருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் மேல ஒரு கண்ணு போல இருக்கு. அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தின்ற மாதிரி பாத்துட்டு இருக்கான். இது மட்டும் இல்லாம மறுநாள் அந்த லவ் பண்ற அந்த பையன் என்ன பண்றானா, தங்கச்சிக்காரை மீட் பண்ணி என்ன சொல்றான், இங்க பாரு நீங்க இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்துல மாட்டிட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் இந்த வீட்டை விட்டு போயிடுங்க, அது உங்க எல்லாருக்குமே நல்லது அப்படின்றான். அதுக்கு இவன் கேக்குறேன், என்னடா பைத்திய மாதிரி புலரிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவன் என்ன சொல்றானா, நேத்து நைட்டு உங்க வீட்டுக்கு வந்து நான் கதவு தட்டினால நீ கூட திறந்து பார்க்கும்போது என்ன பார்த்தல, ஆனா நான் உன்னை பார்த்து பயந்தல, அது காரணம் என்ன தெரியுமா, நீ என்ன பார்த்த, ஆனா நான் உனக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மர்மமான உருவத்தை பார்த்தேன், அது வந்து பார்த்தா ஏதோ ஒரு அமானுஷ மாதிரி தெரியுது, அதுதான் சொல்றேன் தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போயிடுங்க, இங்க இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த வீட்டுல இருக்கிற ஹீரோக்கு வந்து பார்த்தா அடிக்கடி கெட்ட கனவுலாம் வந்துட்டு இருக்கு. அவங்க தாத்தாக்கு சாப்பாடு செஞ்சு போய் கொடுத்தாலுமே சாப்பிட மாட்டாரு. இப்படி இருக்கும்போது அமுதன் என்ன பண்றானா, ஹீரோ தேடி இந்த ஊருக்கு வந்துட்டு இருக்காருல, அப்படி வரும்போது ஒரு பையில சுச்சு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரிக்கரை முன்னாடி நிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது தெரியாதனமா போன் என்ன பண்றானா தண்ணியில போட்டுறாரு. அதுமே வந்து பார்த்தா சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டு திருப்பி ஆன் ஆக மாட்டேது, என்னடா இந்த மாதிரி ஆயிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவருமே யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப அதே மாதிரி இந்த ஊருக்குள்ள இருக்கிற எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா ஹீரோ கூட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க, இங்க பாரு தம்பி உங்க தாத்தா இறந்து ரொம்ப நாள் ஆகுது, அந்த வீடு வந்து பார்த்தா பூட்டியே தான் இருக்கு, ஆனா நீ திடீர்னு வந்து அந்த வீட்டுக்குள்ள உங்க தாத்தா இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றத எங்களால ஏத்துக்க முடியாது அப்படின்றாங்க. உன்னோட தாத்தா வீடு நீ வரலாம் போகலாம், அது வந்து பார்த்தா எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஆனா அந்த வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா நீ நினைக்கிற மாதிரி உங்க தாத்தா கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல இருக்கிற நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த வீட்டு பக்கம் போனாலே அவங்க வந்து மைண்ட் சேஞ்ச் ஆகிடும், மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி ஆயிடுறாங்க அப்படின்ட்டு நீனுமே இங்க இருக்காத தயவு செஞ்சு போயிடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோக்கும் வந்து பார்த்தா ஒண்ணுமே புரியல இங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதே நேரத்துல ஹீரோக்கு என்ன பண்றானா, நைட்டு அவனோட தங்கச்சியோட பெட்ரூம்ல போய் படுத்திருக்கான். அந்த பொண்ணு வந்து பார்த்தா கண்ண மூச்சு பாக்குறப்ப அண்ணன் தன்னோட பக்கத்துல படுத்திருக்கத பார்த்துட்டு என்னென்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதுக்கு வந்து பார்த்தா ஹீரோ வந்து எதுவுமே பதில் சொல்லல. அந்த பொண்ணை வந்து பார்த்தா முறைச்சு பார்த்துட்டு அந்த இடத்தை விட்டு போயிட்டான். இதே நேரத்துல போலீஸ்காரங்க என்ன பண்றானா, ஊருக்குள்ள இந்த அமுதனை வந்து பார்த்தா தேடிட்டு இருக்கிறான். அப்ப அந்த தங்கச்சியோட பாய் ஃப்ரெண்ட பிடிச்சி, ஆமா இந்த பையனை எங்கேயாச்சும் பாத்திருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறப்ப இவனெல்லாம் நான் பார்த்ததே கிடையாதுங்க போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ஊரா வந்து பார்த்தா அந்த ஆளு தேடிட்டு இருக்கிறான். இந்த தங்கச்சிக்காரிக்கு என்ன பண்றானா, இந்த பையனை இங்க கூட்டிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோக்கு என்ன பண்றானா இவங்க ரெண்டு பேரும் பிடிச்சி செம்மையா திட்டிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லாம தங்கச்சிக்காரி அடிக்க ஆரம்பிக்கிறான். ஆளை பாக்குறதுக்கு எப்படி இருக்கா, இப்ப நீ லவ் பண்ற நீ என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடிக்கிறான். தங்கச்சிக்காரிக்கு ஒண்ணுமே புரியல. எப்பயுமே நம்ம அண்ணா வந்து பார்த்தா நம்மள அடிக்க மாட்டான், பாசமா தானே பழகிட்டு இருப்பான், திடீர்னு அடிக்கிறான், அண்ணனுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோக்கு இந்த வீட்டுல அடிக்கடி வந்து பார்த்தா மறதி ஏற்படுது. அதனாலே வந்து பார்த்தா ஒரு இடத்துல அக்கறான உட்கார்ந்து இருக்கிற போது அந்த இடத்துல ஒரு சாமியார் வந்துட்டு இந்த பையன் கிட்ட பேசிட்டு இருக்காரு. தம்பி ஊருக்கு புதுசா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது, இல்லங்க எங்க அம்மா வந்து பார்த்தா இந்த ஊர்ல தான் இருந்தாங்க, ரொம்ப நாளைக்கு முன்னாடி நாங்க எங்க அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு இந்த இடத்தை விட்டு போயிட்டு தான் சொல்லுவோம். அப்பதான் வந்து பார்த்தா அவர் என்ன சொல்றானா, தம்பி உங்ககிட்ட ஒரு உண்மையை நான் சொல்லணும்ப்பா, நீ நினைக்கிற மாதிரி உங்க அம்மா வந்து பார்த்தா சாதாரண பெண்மணி கிடையாது, ஒரு நல்ல பெண்மணி, உங்க அப்பாவை கொலை பண்ணிட்டு இந்த இடத்தை விட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டுமே இவருக்கு வந்து பார்த்தா ஒண்ணுமே புரியல. ஆனா உங்க அப்பாவை கொண்டுட்டு போனதுக்கு அடுத்ததுமே இந்த ஊருக்கு நீ திரும்பி வந்திருக்கிறத நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நைட்டு வந்து பார்த்தா எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ தொங்க ஹீரோயின் மேல ஏறி உட்கார்ற மாதிரி தெரியுது. டக்குனு ஹீரோயின் என்ன பண்றானா, கண்ணை மூச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல யாருமே இல்ல. அது மட்டும் இல்லாம தங்கச்சிக்காரிக்கு என்ன பண்றானா, அவளுக்குமே சில அப்நார்மலான விஷயம் நடக்க ஆரம்பிக்குது. அந்த நேரத்துல தான் ஹீரோ வந்து பார்த்தா தூக்கத்துல நடந்து போயிட்டு இருக்கிற மாதிரி போயிட்டு இருக்கான். எங்க போயிட்டு இருக்கிறான்
இருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஹீரோ எங்க போறானா ஒரு சுடுகாடு பக்கத்துல போறான். நட்டு ராத்திரி யார் இல்லாத நேரத்துல இப்ப என்னடா சுடுகாடு பக்கம் போறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பயந்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க தேடி பார்த்தது ஹீரோ கிடையாது, வேற யாரோ ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா சுடுகாட்டுல இந்த நேரத்துல உட்கார்ந்து இருக்கான் போல இருக்கு. இத பார்த்தமே உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பயம் வந்துட்டு எப்படா ஹீரோக்கு இந்த இடத்துக்கு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு அடுத்து ஹீரோக்கு என்ன முடிவு பண்றானா இந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா பேயோ பிசாசோ ஏதோ ஒன்னு இருக்கு, இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க கூடாது, கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேக வேகமா என்ன பண்றானா பெட்டி படிக்கலாம் எடுத்து வச்சுட்டு கிளம்புறான். அப்படி கிளம்பும் போது அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த தாத்தா பாத்துக்கிற அந்த நபர் வந்துட்டு எங்க தம்பி கிளம்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறப்ப யோ என்னையா நீ இந்த வீட்டை விக்கிறதுக்கு ஆளை ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ஒருத்தன கூட வந்து பாத்தீங்கன்னா நீ கூட்டிட்டு வந்து விட மாட்டேன், இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா என்னால இங்க இருக்க முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு அவன் என்ன சொல்றானா ஐயோ சார் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, ஒரு நல்ல கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 நாள்ல பரன்னு சொல்லிருக்காங்க, அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்குள்ள எல்லாமே முடிஞ்சிரும், வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சரிட்டு இங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு வாரம் தானே இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதே நேரத்துல அந்த அமுதன் என்ன பண்றானா ஹீரோவோட தங்கச்சி லவ் பண்ற அந்த பையனை பார்த்துட்டு டேய் நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப நான் மட்டும் இல்ல உங்க ஃப்ரெண்டுமே இங்க தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னடா அவன் என்னடா பண்ணிட்டு இருக்கான், அவனை தேடி தான் வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லும்போது சரிட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த ஃப்ரெண்டோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். அங்க போனதுக்கு அடுத்தது கிரண் கதவு திறக்கும் போது என்னன்னா உங்க ஃப்ரெண்டை விட்டுட்டு ஒரு வாரம் கூட உங்களால இருக்க முடியாதா, அவரை பார்க்கறதுக்கு எங்கே வந்துட்டீங்க அப்படின்னும் போது அவருக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லல. டக்குனு என்ன பண்றான்னு ஹீரோ பார்த்துட்டு என்ன மச்சான் என்ன ஆச்சு அப்படின்னும் போது ஒன்னோட என் பொண்டாட்டியை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, பணத்தை கேட்டு தொண சண்டை போட்டுட்டே இருந்தா எனக்குமே வந்து பார்த்தா அவ கூட இருக்கிறதுக்கு பிடிக்கல, அதான் ஒரு வாரம் உங்க கூட இருந்துட்டு போலான்ட்டு வந்திருக்கேன், எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல மச்சான் நீ பணத்தை பொறுமையா கூட அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் வந்து பார்த்தா டக்குனு ஒரு மாதிரி புருமாறான். ஏன்னா அவனுக்குள்ள வந்து பார்த்தா ஒரு பேய் இருக்குல்ல, அந்த பேய் வந்து பார்த்தா இவன் கிட்ட என்னமோ சொல்ல வருது. உடனே என்ன சொல்லுதுன்னா பொண்டாட்டி வந்து பார்த்தா நார்மலாவே கிடையாது, அவளுக்கு வந்து பார்த்தா திருமணத்துக்கு முன்னாடி பல பெண்கள் கூட வந்து பார்த்தா தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்டதுமே அவங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு மாதிரியே போயிட்டு என்னடா பைத்திய மாதிரி பலரிட்டு இருக்கு அப்படின்னும் போது இல்ல நான் சொல்றதா உண்மை, இப்போ கூட உன் பொண்டாட்டி இங்க அனுப்பிட்டு வேற யாரு கூட தொடர்புல இருக்கிறா, அதனால தான் நீ தொல்லையா இருக்கன்ட்டு உன்னை அனுப்பிட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல இதனால அமுதன் கோவப்பட்டு தான் ஃப்ரெண்டு கிட்ட சண்டை போட டக்குனு ஹீரோக்கு என்ன பண்றானோ அவனை கொலை பண்ணிடுறான். அவன் வந்து பார்த்தா இறந்து போடுறான். இறந்து போனதுக்கு அடுத்து வந்து பார்த்தா ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, அங்க இருக்கிற யாருக்குமே ஒண்ணும் புரியல. ஹீரோ சுயநினைவுக்கு வந்து அடுத்துதான் இவனை கொலை பண்ணிட்டோமே அப்படின்ட்டு பயப்படுறான். என்னடா பண்றது, இது ஒரு பிரச்சனை வந்துட்டு நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நினைக்க கரெக்டா வந்து பார்த்தா இந்த வீட்டோட கதவை யாரோ தங்க டக்குன்னு தட்டுறாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல போலீஸ்காரன் இருக்கான். போலீஸ்காரன் வந்து பார்த்தா இந்த அமுதனை ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்தால என்ன கதை அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இந்த அமுதன் வந்து பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு காணாம போயிட்டான்னு சொல்லிட்டு அவங்க பொண்டாட்டி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. 2 நாளா என் புருஷனோட போன் சுவிட்ச் ஆஃப் வருது, ஃப்ரெண்டை தேடி இந்த கிராமத்துக்கு தான் போனாரு, ப்ளீஸ் கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்றனால இவருக்கு என்ன பண்ணிருக்காரு இந்த இடத்துல வந்து பாத்துருக்காரு. அப்படி பார்க்கும்போது இந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிருக்கத பார்த்துட்டு பண பிரச்சனையில ஒரு போட்டு தள்ளிட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கறப்ப நான் எதுவுமே பண்ணலங்க, இது வேற விபத்து தான் அப்படின்ற மாதிரி சொல்றான். என்னடா விபத்துன்னு சொல்ற ஒருத்தனை போட்டு தள்ளிட்டு அவன் பொண்டாட்டி தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காளே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த போலீஸ்காரன் பேசுறாரு. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டு வந்து பாத்தீங்கன்னா யாருமே கிடையாது, பூட்டின வீட்டை நீங்க திறந்துட்டு ஏமாத்த பாக்குறீங்க அப்படின்னும் போது சார் அப்படிலாம் சொல்லாதீங்க, எங்க தாத்தா வந்து பாத்தீங்கன்னா படுத்த படுக்கையா இருக்கிறாரு, அவரால் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டை நாங்க விக்கிறதுக்கே வந்திருக்கோம் அப்படின்ட்டு வேணா எங்க தாத்தா பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த தாத்தாவோட ரூமை காட்டும் போது தாத்தா வந்து பாத்தீங்கன்னா எப்ப இறந்து போயிட்டாரு, அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா போட்டோவே வச்சிருக்காங்க. அட பாவீங்களா பேய் வீட்டுல தான் முன்னால கொடுத்து நடத்துனீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு படம் பார்த்துட்டு இருக்க நமக்கு தோணும் போது அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த இவர் சொல்றாரு செத்து போன ஒருத்தர் வச்சுட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ற சரியில்ல தம்பி, அதனால உங்களை கைது பண்ண போற அப்படின்னும் போது எல்லாருமே பயப்படுறாங்களா. சரி இப்ப இந்த நடந்த கொலையை நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா நீங்க திருட்டீங்க அப்படின்றத யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், அதுக்கு பத்தி ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும் போது அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோட பொண்டாட்டி இருக்காங்களா அவங்கள வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் என் கூட கொஞ்சம் அப்படி இப்படி அனுப்பி விட்டீங்கன்னா நாங்க 2 பேரும் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துட்டு வந்துருவோம், அதுக்கடுத்து இந்த பொண்ணை நான் டிஸ்டர்ப் கூட பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்ட ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியான கோபம். அது மட்டும் இல்லாம ஹீரோக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மாக்கு என்ன பண்ணுனா டக்குனு இவனையும் அடிச்சு போடுது. அடிச்சு போட கடத்து இவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயம் வருது. இதை பார்த்துட்டு இருக்கிற அந்த தங்கச்சியோட லவர் என்ன பண்றானா இந்த வீட்டுல பொண்ணு இவங்க வாண்டடா கொடுத்தாலும் வாங்க கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே மெயின் டோரை திறக்கும் போது அந்த இடத்துல அவங்க தாத்தா வந்து பாத்தீங்கன்னா நடந்து வந்துட்டு இருக்காரு. பார்த்தா ஒரு உயிரோட இல்ல புறமா பேயா வந்துட்டு இருக்காரு. அதை பார்த்துமே இங்க இருக்கிற எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பயம் வந்துட்டு அப்ப என்ன சொல்றானா இந்த போலீஸ்காரன் உயிரோட தான் இருக்கிறான், அவனுமே வந்து பாத்தீங்கன்னா ஏஞ்சிட்டு இந்த 2 பொண்ணுங்க அப்புறம் அந்த பையன் 3 பேரையும் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப ஹீரோக்கு என்ன சொல்றானா என் பொண்டாட்டியை வச்சு ஒரு சின்ன ரிச்சுவல் பண்ண வேண்டியிருக்கு, அதை முடிச்சிட்டு கொடுத்துறேன், அதுக்கு அடுத்து நீங்க யார் வேணா அவளுக்கு என்ன வேணா பண்ணிக்கீங்க, நான் கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்கார வச்சு ஏதோ மந்திரம் போட்டுட்டு இருக்கிறான். அப்பதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்றாங்க. படத்தோட ஆரம்பத்துல ஒரு ஆளை காட்டணும் பாத்தீங்களா நம்மளோட இதுன்னு சொல்லிட்டு அந்த விவசாயம் சொல்லிட்டு அவரோட பையன் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தங்கச்சி இருக்காங்கல்ல அதை பத்தி இப்ப நம்ம கிட்ட ஒரு கதை மாதிரி சொல்றாங்க. ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா பிறந்ததுக்கு அடுத்தது அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா நல்ல சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனா அவங்க அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பண தேவை இருக்கு அப்படின்றனால திருப்பி அந்த சாத்தான் கிட்ட போயிட்டு ஏதாச்சும் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஆனா அந்த சாத்தானுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை வேணும் அப்படின்றனால ஏன்னா தான் பொண்டாட்டி கிட்ட போய் கேட்கிறாரு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பையனோட சந்தோஷமா தானே வாழ்ந்துட்டு இருக்கோம், இருந்தாலும் நமக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பணம் தேவைப்படுதுல, அதுக்காக நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும், நீ வேணாம்னு சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி
மாதிரி சொல்ல ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லுங்க நான் அப்புறமேட்டு சொல்றேன்றாங்க. ஒண்ணு இல்லாம நம்ம வயித்துல இருக்கல அந்த குழந்தை அது வந்து பார்த்தா கடவுளுக்கு கொடுத்துரும் அப்படின்னு போது இதை கேட்டதுமே ஹீரோயின் கோவப்பட்டு திட்டுறாங்க. என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, நம்ம வயித்துல வளர்ந்துட்டு இருக்க குழந்தை அது ஏன் குழந்தை மட்டுமா, உங்க குழந்தை சேர்ந்து தானே, அந்த குழந்தை பிறக்க போதுட்டு நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், இதை போய் கடவுளுக்கு கொடுத்தலாம்னு சொல்றீங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு போது அப்பதான் வந்து பார்த்தா அவருக்குமே அறிவு வருது, சரி நம்ம தெரியாம பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. அன்னைக்கு என்ன பண்றானே திருந்தி பாலான்னு சொல்லிட்டு நேரா தன்னோட அப்பா கிட்ட போறாரு. அவங்க அப்பா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி என் பொண்டாட்டி வந்து புள்ளைய கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா, அதுதான் வந்து பார்த்தா எனக்கும் கரெக்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னதும் அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, என்னடா மகனே இந்த மாதிரி பாரிட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறாரு. ஆமாப்பா வேற வழி கிடையாதுப்பா, என் புள்ள எனக்கு வேணும்ப்பா அப்படின்னும் போது சரி இந்த தண்ணியை குடிச்சிட்டு பேசுன்னு சொல்லிட்டு ஒரு சொம்பு தண்ணியை குடிக்கிறாரு. அதை குடிச்சதுமே அவர் அப்படியே வந்து பார்த்தா மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி ஆயிட்டாரு. என்னன்னு சொல்லி பார்த்தா அது ஒரு மந்திரிக்கப்பட்ட தண்ணி, அந்த தண்ணியை குடிச்சா கண்டிப்பா வந்து பார்த்தா இந்த மாதிரி ஆயிடுவாங்க போல இருக்கு. ஹீரோவோட தாத்தாவுக்குமே வந்து பார்த்தா பணத்தாசை இருந்தனால தான் மருமகளோட வயித்துல இருக்க குழந்தை வந்து பார்த்தா பலி கொடுக்க பாக்குறாரு. அதனால அந்த பொண்ணை வந்து பார்த்தா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வராங்க. அங்க வந்ததுக்கு அடுத்தது இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தா புரிஞ்சு போயிட்டு அன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா புருஷனை அடிச்சு போட்டுட்டு தன்னோட மூத்த புள்ளியை கூட்டிட்டு அந்த இடத்தை விட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது ஒரு திருவிழா இடம், அந்த இடத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு என்ன பண்றாரு, தான் பொண்டாட்டி பலி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி வரும்போது டக்குனு வந்து பார்த்தா அவங்களை அடிச்சு போட்டுட்டு அந்த இடத்தை விட்டு போறாங்க. இதுலதான் வந்து பார்த்தா ஹீரோ போட அப்பா இறந்து போயிருப்பாரு. சோ கணவர் போனதுக்கு அடுத்தது இங்க என்ன பண்றாங்கன்னா தான் பொண்ணை வச்சுக்கிட்டு புள்ளைய வச்சுட்டு ரொம்ப நல்லா தான் வளர்ந்துட்டு இருக்காங்க. ஆனா கொஞ்ச நாளே வந்து பார்த்தா அவங்க அம்மாவுக்கு இறந்து போனதுக்கு அடுத்தது ஹீரோக்கு என்ன பண்றாங்கன்னா தான் தங்கச்சியை நல்லபடியா பாத்துட்டு இருக்கான். சரிப்பா இதெல்லாம் நடந்ததுக்கு அடுத்தது இப்ப திருப்பி வந்து பார்த்தா அந்த தாத்தா சும்மா இருந்தாரான்னு சொல்லி கேட்டா கிடையாது. தாத்தா என்ன பண்ணிருக்காங்கன்னா தனக்கு ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க, ஹீரோக்கு ஒரு அத்தை இருந்திருக்காங்க. அவங்களுக்கு மூலமா வந்து பார்த்தா ஒரு குழந்தை பிறக்க போது அதை பலி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் மருமகனை வந்து பார்த்தா மண்ட கலவையை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருப்பாரு. அவருக்கு என்ன பண்றான்னா இந்த மாதிரி பலி கொடுக்கும் போது தான் பொண்ணைய வந்து பார்த்தா நரபலியா கொடுத்துறாரு. ஆனா அந்த சாத்தான் என்ன சொல்லுதுன்னா, நீ தப்பு பண்ணிட்ட, ஓ உடம்புல இருந்து வந்துச்சு தெரியுமா ஒரு வாரிசு, அதாவது ஹீரோவோட அப்பா அவர் மூலமா பிறக்க குழந்தைகளுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தா இந்த பூஜை எடுப்படும். அது மட்டும் இல்லாம அதுக்குன்னு சொல்லிட்டு சில நேரங்காலம் இருக்கு, அதை நீ எதுவுமே பார்க்காம பலி கொடுத்துட்ட, அதனால என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவருக்கு வந்து பார்த்தா என்ன பண்றதே தெரியல. அது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல ஒரு நல்ல சமயம் இருந்தால முதல்ல இந்த சிலையை அறிமுகப்படுத்தினார்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, நான் தான் அன்னைக்கே சொன்னல அதுகிட்ட அதிகமா பேச்சுவார்த்தை வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு, ஆனா நீங்க தான் வந்து பார்த்தா கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. இப்ப பாரு உன்னால பொண்ணை இறந்து போயிட்டா, இந்த பாவத்துக்கு நீ வந்து பார்த்தா கடைசி வரைக்குமே நரகத்துக்கு தான் போவ, செத்துமே பேயா தான் சுத்துவ அப்படின்ற மாதிரி ஒரு சாபத்தை விட்டுட்டு போறாரு. இதனால தான் அவர் வந்து பார்த்தா உயிரோட இருக்கிற மாதிரி சுத்திட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு உதவி பண்ணாரு தெரியுமா, அவர் பேர் வந்து பார்த்தா தினேஷ், அவருமே வந்து பார்த்தா இங்க பேயா தான் சுத்திட்டு இருக்காரு, தன்னோட மருமகன் தான் வந்து பார்த்தா அது. இப்படி இருக்கும்போது தான் ஹீரோக்கு என்ன பண்றானா, தான் பொண்டாட்டியை வச்சு அவங்க வயித்துல ஒரு கோணி ஊசி மாதிரி என்னத்தையும் குத்துறான். குத்துன கொஞ்ச நேரத்திலே வந்து பார்த்தா அவங்க மயக்கம் போடுறாங்க. ஹீரோவும் நார்மல் ஆயிட்டான். கரெக்டா அந்த இடத்துல போலீஸ்காரும் ஹீரோவோட தங்கச்சியும் வர்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண ஹீரோயின் வந்து பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தா இனிமேட்டு குழந்தை பிறக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சாபத்தை கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு வந்து பார்த்தா ரொம்பவே வாழ்க்கை கஷ்டமாயிடும்ன்றாங்க. இதே நேரத்துல ஹீரோ வந்து பார்த்தா ஜெயில இருக்கிறான். ஹீரோ வந்து பார்த்தா இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஜெயில புடிச்சு போட்டிருக்காங்க. ஆக்சுவலி ஹீரோ வந்து பார்த்தா வேணும் தான் இந்த மாதிரி பண்ணிருப்பான், தான் பொண்டாட்டி வயித்துல இருக்க குழந்தைய கலைக்கிறதுக்கு. எதுக்குன்னு சொல்லி பார்த்தா ஹீரோ வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் ஒரு சாமியார் கிட்ட பேசிருப்பான்ல, உங்க அம்மா தான் உங்க அப்பா கொலை பண்ணணும்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு அடுத்து ஒரு சாமியாரை போய் பார்க்க போயிருப்பாங்க. அவரு என்ன சொல்றானா, நீங்க உங்க தாத்தாவும் உங்க அப்பாவும் பண்ண சின்ன தப்பால அந்த சாத்தான் வந்து பார்த்தா இன்னும் வெறி கொண்டு தான் இருக்கு, அதுக்கு வந்து பார்த்தா கண்டிப்பா உன் வாரிசுல இருக்கிற ஒரு குழந்தை தேவைப்படும், அதனால இதை வந்து பார்த்தா உன் பொண்டாட்டியோட வயித்துல குத்திரு, அப்படி குத்திட்டு அவங்க உயிருக்கு வந்து எந்த ஒரு ஆபத்தும் வராது, பட் அவங்க வந்து பார்த்தா கருவை இழந்துருவாங்க, அதுக்கு அடுத்து நீங்க நல்லா தான் இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அனுப்பியிருப்பாரு. இந்த குழந்தைக்கு மூலமா இந்த உலகத்துக்கு வரப்போற ஆபத்தை தடுக்கிறதுக்காக தான் ஹீரோ இந்த மாதிரி பண்ணிருப்பாரு. ஆனா என்ன அதுவே வந்து பார்த்தா ஹீரோக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆயிட்டு. என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஹீரோ வந்து அவங்க தாத்தா பண்ண அதே மாந்திரிகம் பண்ண இடத்துல தான் போய் பண்ணிருக்காரு. அந்த இடத்துல அந்த கரும்பலையோட சில பாகங்கள் இருந்திருக்கனால இந்த வயித்துல குத்தும் போது ஏற்பட்ட ரத்தம் அது மேல பட்டனால அது வந்து பார்த்தா அந்த வலி ஏத்துக்கிட்ட மாதிரியும் பார்ட் 2ல வந்து பார்த்தா அது திரும்பி வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லீடிங் கொடுத்து இந்த படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க. சோ கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த படத்தோட கதை பிடிச்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி சூப்பரான ஒரு படத்துல பாக்குறேன். அது வரைக்குமே டாடா பை பை.